பயங்கர ஸ்ட்ரிக்ட். இப்படி ஒரு மனுஷன் உலகத்தில் இருப்பானா அப்படின்னு நினைச்சிருக்கேன் நான். இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மனிதரா இந்த வாழ்க்கையே வேணாண்டான்னு நான் நினைச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு மனிதராக தான் எங்கள் அப்பா என்னை வளர்த்தினார் சின்ன வயசுல இருந்தே. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆனால் நான் அரசு பள்ளியில் ஒரு ஆசிரியராக கையெழுத்திட்டு உட்கார்ந்திருந்த அந்த தருணத்தில் தான் நான் உணர்ந்தேன், அவருடைய அந்த கண்டிப்பு தான் என்னை ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக மாத்துச்சு அப்படிங்கிறது என்னுடைய மறுக்க முடியாத மாற்ற முடியாத ஒரு விஷயம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து வாட்டர் போர்ட்ல வேலை செஞ்சுட்டு வாட்டர் போர்ட்ல வேலை பாக்குறீங்களா? ஓகே. அவர் இன்னைக்கு ஆசிரியர். பட் அவரை வளர்க்கிறதுக்கு நீங்க கண்டிப்போட வளர்த்தீங்க. என்ன மாதிரி கண்டிப்பு வச்சிருந்தீங்கன்னு கேக்குறேன். காலையில் நேரம் எந்திரிக்கணுங்க, படிக்கணுங்க. அப்புறம் சாயங்காலம் வந்துட்டு திரும்ப ராசியை சொல்லி கொடுத்து வீட்டில் வந்து படிக்கணுங்க. இதெல்லாம் நான் வந்து கண்டிஷன் பண்ணணும். படிக்கணும்னு அடிச்சிடணும். படிக்கணும்னா உடிச்சிருவீங்க? அடிச்சிடணும். ஓகே சார், எங்கள் அப்பா வந்து எந்த இடத்துல மாறுபட்டாருன்னா 24 மணி நேரம் வேலைக்கு போனார் சார். அதாவது காலையில் 6 to 2 மணி வரைக்கும் விவசாய பணிக்கு போவார். 2 மணியிலிருந்து